இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தவான்களாய் மாறும்படி நம்மை அழைத்திருக்கிறார். நாம் சமாதானமாக வாழும்படி அழைத்திருக்கிறார். நீதிமான்கள் ஆகும்படி அழைத்திருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். இன்றைக்கும் நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போ நீங்க தீமைக்கு தீமை செய்யாமலும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தை சரி கட்டாமலும் அப்போ நீங்க ஆசீர்வதியுங்கள். உங்கள் சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுகிறார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை, உங்களை துக்கப்படுத்துகிறவர்களை, இங்கே நிந்திக்கிறவர்களை, அவமானப்படுத்துகிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்க, அவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படியே அவர் நமக்கு நடத்தி காண்பித்தார். அவரை துக்கப்படுத்துகிறவர்கள், அவரை அடித்தவர்கள், அவரை சபித்தவர்கள், அவரை நிந்தித்தவர்கள் ஒருவரையும் அவர் பதிலுக்கு நிந்தியாதபடி, அவமானப்படுத்தாதபடி அவர் பொறுமையாய் ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் அவர் ஏற்றுக்கொண்டு அதை நமக்கு கற்று தந்திருக்கிறார். எப்படி நாம் சகித்து கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், தீமைக்கு தீமை செய்யாதபடி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்று தந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று எங்கள் கைகளினால் நாங்கள் வேலை செய்தோம், வையப்பட்டோம், ஆனாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அவரும் சொல்லுகிறார், நாங்கள் பல இடங்களிலே நன்மை செய்தும் நாங்கள் வையப்படுகிறோம், நாங்கள் துன்பப்படுகிறோம், ஆனாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீடர்கள் பின்பற்றினது போல, அவர் நமக்கு வாழ்ந்து காட்டினது போல நாம் சகிப்புத்தன்மை உடையவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, நம்மை துக்கப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக காணப்படும் பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உறுதி செய்ய முடியும். இப்போ பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் ஒரு குற்றம் செய்து நாம் அதற்காக நாம் தண்டிக்கப்படும் பொழுதோ அல்லது துக்கப்படும் பொழுதோ, நாம் வருத்தப்படும் பொழுது, அது ஒரு துன்பப்படும் பொழுது அது ஒரு கீர்த்தியா இராது. அதற்கு பதிலாக நாம் ஒருவருக்கு நன்மை செய்யும் பொழுது, அந்த நன்மையின் நிமித்தம் நாம் அடிக்கப்படும் பொழுது, அதாவது துன்பப்படும் பொழுது, அதை நாம் பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரியமான கீர்த்தியா இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப அதை தான் நம்ம முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம். தீமைக்கு தீமையை சரி கட்டாமலும், நிந்தைக்கு, அதாவது அவமானத்துக்கு அவமானத்தை சரி கட்டாமலும் நம்ம இருக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம நன்மை செய்ததின் நிமித்தம் நம்ம துன்பம் அனுபவித்தாலும் நம்ம அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா, அவங்களை சபிக்காம ஆசீர்வதிக்கணும். அப்போதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அப்போ இயேசு கிறிஸ்துவும் அவர் அடிக்கப்படும் பொழுதும், அவர் துப்பப்படும் பொழுதும் அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. அவரை கட்டி கொண்டு போகும்போதும், அவரை வையும் போதும் அவர் பதில் பேசாது இருந்தார். அவர் பாடுபடும் போதும் பயமுறுத்தாது இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது, அவரை கொண்டு போகும் பொழுது, அவரை சிலுவையில் அறையப்படும்படி கொண்டு போகும்போது எப்படி இருந்தார்னா, அமைதியாய் வாய் தரவாதவராய் இருந்தார். அதாவது மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக இருக்கிற அந்த கொல்லப்படுவதற்கு கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் திறவாது இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவரை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் எந்த
இயேசு கிறிஸ்து எந்த வழியிலே நடந்து காண்பித்தாரோ அதுபடி நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த கிருபையை இழந்து விடக்கூடாது, அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. வேதத்திலே ஒரு தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்த ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை போல நீங்க இருந்து விடாதீங்க, எச்சரிக்கையா இருங்க. அவன் என்ன பண்ணானா, ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை இழந்த ஏசாவை போல நீங்க இருந்துராதீங்க, சீர்கெட்டவனா இராதீங்க அப்படின்னு சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் நமக்கு கொடுத்த கிருபையை நம்ம இழந்து விடாதபடி, என்னுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்திற்காக அழைத்திருக்கிறார், அதில் பங்குள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாக என்னை துன்பப்படுத்தினவர்கள், என்னை நிந்தித்தவர்கள், என்னை அவமானப்படுத்தினவர்களை நான் சபிக்காதபடி அவர்களுக்கு மன்னித்து ஆசீர்வதிக்கும் போது நாமும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இன்னும் ஒருவனும் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணாதபடிக்கு ஏதாவது ஒரு கசப்பான வேறு, அதாவது நாம் ஒருவர் ஆசீர்வதிக்க முடியாம எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் நமக்கு செய்த அதாவது என்ன செய்யறது, அவர் செய்த துன்பங்கள், நம்மை சிறுமைப்படுத்தினது, நம்மை நிந்தித்தது எல்லாம் நம்முடைய உள்ளத்துல இருந்து ஒரு கசப்பா அது மாறிடும். அப்படி மாறும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, அவங்கள மன்னிக்க முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. அதனாலதான் அதுல வேதத்துல எழுதியிருக்கு, யாதொரு கசப்பான வேறு முளைச்சி அது உங்கள் உள்ளத்துல வந்து அந்த நீங்க வந்து உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அப்படி ஒரு கசப்பான வேறு உங்க உள்ளத்துல இருந்துன்னா நீங்க ஆசீர்வதிக்க முடியாது. அப்ப ஆசீர்வதிக்க முடியாத பொழுது உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, இந்த ஒரு நேரத்துல நான் கற்றுக்கொள்ள வேண்டியது, மற்றவர்களுக்கு மன்னித்து ஆசீர்வதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க உங்களுடைய தசம பாகங்களை எல்லாம் உங்களுடைய ஆலயத்திலே கொண்டு வர ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கொண்டு வையுங்கள். அப்போ நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் எப்படி மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நிந்தைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும், நம்மை பகைக்கிறவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்தினவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்று தந்திருக்கிறார். அதை நாம் கடைபிடித்து கீழ்ப்படிந்து செய்யப்படும் பொழுது அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற முடியும். அந்த கிருபையை தேவன் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வாதத்திற்கென்று எங்களை நீதிமான்களாகும்படி நீர் அழைத்திருக்கிறீர் சுவாமி. அந்த அழைப்பை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ள, அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் ஆகும்படியாக, அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக, மற்றவர்களுக்கு மன்னித்து நாங்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய பலத்தையும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசாவை போல அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி, உடைய கிருபையை நாங்கள் புறக்கணிக்காதபடிக்கப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகிமை